டைரக்ட்னு சொல்லி ஒரு 2 வார்த்தை மொத்தமே 6 லெட்டர் தான் 6 தான். இந்த 6க்குள்ளதான் ஆட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கு. வெறும் 6 தான். நீங்க டென்ஸ் வந்து தெரிஞ்சுதான் போதும். ஐ லெஃப்ட் சப்ஜெக்ட் வெர்ப் த டோர் ஓபன். இந்த டோரோட பண்பை குறிக்குது. இந்த டோர் மேல நீங்க பண்றீங்க. இந்த ஆப்ஜெக்டை காம்ப்ளிமெண்ட் பண்றீங்க. இந்த ஆப்ஜெக்ட்ல ஒரு கம்ப்ளீட்னஸ் கொடுக்குறீங்க, ஒரு கம்ப்ளீஷன் கொடுக்குறீங்க. இந்த ஆப்ஜெக்ட்ல ஏதோ ஒரு ஒர்க் பண்றீங்க. ரைட்? ஐல பண்ணல, ஆப்ஜெக்ட்ல பண்றீங்க. ஸோ டோர் தான் ஓப்பனா இருக்கு போது. நான் ஓப்பன்ல இல்லை, டோர் ஓப்பன்ல இருக்கு. நல்லா பாத்துக்கீங்க. ஏன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும். சில இது நம்மளை கஷ்டப்படுத்தும். ரொம்ப சிம்பிளா இருக்கும், நம்மளை கஷ்டப்படுத்தும். I am an engineer. Subject, verb, complement. subject, verb, complement. காம்ப்ளிமெண்ட். நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. நவுன் வந்தாலும் காம்ப்ளிமெண்ட் தான், அங்கே அட்ஜெக்டிவ் வந்தாலும் காம்ப்ளிமெண்ட் தான். ஸோ அந்த வார்த்தை வந்து கரெக்டாக அந்த இடத்துல நவுன் அட்ஜெக்டிவ்லாம் மாறி போகுது. காம்ப்ளிமெண்ட்னு யூஸ் பண்றப்ப நமக்கு கரெக்டாக போய் மைண்ட்ல போய் உட்காந்துரும். சரி, இந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணல, கரெக்டாக தான் நம்ம பண்றோம். All right, here you go. He found his new job boring. எப்படி நான் கட் பண்ணியிருக்கேன் பாருங்க, அந்தந்த காலத்துல வச்சிருக்கேன் பாருங்க. அப்படிதான் நீங்க படிக்கிறப்ப, எழுதுறப்ப, பேசுறப்ப இப்படி செக்மெண்ட் பண்ணியிருக்காரு இவரு. ஏன் செக்மெண்ட் பண்ற? எடுத்தோடனே ஹி வந்து சப்ஜெக்ட் வெர்ப், அவ்வளவு தனியா 2ஆ உடைச்சிக்கணும். முடிச்சிட்டேன். ஹிஸ் நியூ ஜாப். நல்லா யோசிச்சு பாருங்க, ஹிஸ் நியூ ஜாப் என்னவா இருக்கும்? காம்ப்ளிமெண்ட் வரும் சார். எப்படி வரும்? எப்படி வரும்? ஹிஸ் நியூ ஜாப் ஆப்ஜெக்ட் வருமா சார்? ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். அதோட காம்ப்ளிமெண்ட். எப்படி? காம்ப்ளிமெண்ட். பண்பு குறிக்குது. ஜாப் போரிங்கா இருக்குப்பா, he found his new job boring. இது அப்படியே போடுங்க, அப்படியே போடுங்க. இன்ட்ரெஸ்டிங், போரிங்க இன்ட்ரெஸ்டிங்கா மாத்துங்க. ஜாபு தான். இப்ப ஹீ கிடையாதுங்க, ஜாபு தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா போரிங்கா இருக்கான்னு, அவ்வளவுதான். அதனாலதான் அதை நான் அந்த ஆப்போசிட்ல போட்டு இது பண்ணுங்க, இது பண்ணி எழுதி. இங்கிலீஷ்ல இந்த 5-6 லெட்டர் சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட், அட்ஜென்ட், இதை வச்சு நீங்க உடைச்சிடலாம். எவ்வளவு பெரிய வாக்கியத்தை வேணாலும் உடைச்சிடலாம். அது மாதிரி எவ்வளவு சின்ன வாக்கியத்திலையும் அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறத பார்க்கணும். நான் வந்து டேக் இட். நல்லா பாருங்க, எஸ் வரல, எஸ் வரல, நீ தானே வருது. இங்க என்னங்க? டேக் இட். Take it. Object. You take it வந்தா take it யூ கட் பண்றோம். யூ டேக் இட் நீங்க போட்டீங்கன்னாக்கா வந்துடும். அவங்க வந்து கமெண்ட் பண்றப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இன்ஸ்ட்ரக்ட் பண்றப்ப என்ன பண்ணுவீங்க? யூன்னு சொல்ல முடியும். எடுத்துட்டு வா, எடுத்துட்டு போ, அங்க போ, அதை எடு, இதை எடு. ரைட்? இப்ப நீங்க வர்றப்ப நீங்க எஸ்வி போகணும். அதனால அதுல வந்து எப்பயும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பெரிய now I always go. நான் எப்பயுமே போறேன். சப்ஜெக்ட், அட்ஜெக்ட், வெர்ப்ஸ். வா, எப்பயுமே அட்ஜெக்ட் சார். வெர்ப். சூப்பர், சூப்பர். கொஞ்சம் கஷ்டமா ஃபீல் பண்ணலாம். இது நீங்க எனக்கு ஒர்க் அவுட் பண்ணி சொல்லுங்க. இது we thought him to be a honest man, careful. We subject, thought, verb, him object, to be a complement. Complement. பாருங்க, இந்த ஹிம்மோட பண்பு குறிக்குது. ரைட்? ஹிம்மோட பண்பு குறிக்குது. சோ இந்த இடத்துல இந்த காம்ப்ளிமெண்ட் தான் வரணும். நீங்க வந்து அர்ஜென்ட்லாம் போட்டுறக்கூடாது. ஏன்னா ஏன், எப்ப அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லை. அந்த பர்சனோட பண்பை குறிக்குது. எஸ்விஓசி. இங்க நிறைய பேர் ஏன் போடுவாங்க, அது வந்து வரும். இப்ப இன்னும் சில வாக்கியம் பாக்குறப்ப அது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். பட்
look at this. இப்ப எனக்கு சொல்லணும். I saw her chatting with my sister. Subject, verb, object. Subject, verb, Chatting with my sister. urgent, sir. ஒரு நீங்க யோசிச்சு சொல்லுங்க என்ன வரும். Urgent. Object. I saw her. Compliment. காம்ப்ளிமெண்ட் தான் வரும். ஏன்னாக்கா அதான் பார்க்கணும். அருமையா சொன்னாங்க. I saw her. நான் அவளை பாக்குறேன். என்ன என் தங்கச்சியோட அவ பேசிட்டு இருக்கிறத பாக்குறேன். எப்படிப்பட்டவளா இருக்கா அவ. தங்கச்சியோட பேசிட்டு இருக்கா. அப்ப நான் அவளை பாக்குறேன். இப்ப ஐ சாகருங்கிறது ஒரு விஷயம். நான் அவளை பார்த்தேங்கிறது. நான் அவ தங்கச்சிட்ட பேசிட்டு இருக்கப்ப நான் பார்த்தேன் அப்படிங்கிறப்ப இதோட பண்பை தான் குறிக்குது. அவ என்ன பண்ணிட்டு இருக்காப்ப அப்பா ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கா. சோ அவளை அது பூர்த்தி பண்ற ஒரு விஷயமா இருக்கு. இந்த இடத்துல நீங்க போடவே முடியாது. போடவே முடியாது. அதனாலதான் அது உள்ளார்ந்த அர்த்தம் வந்து இதுல போட முடியாது. ஏங்கிறதுக்கு பதில் இருக்கா இல்ல. அவ ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கா. அப்படி ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கப்ப நான் பாக்குறேன் அப்படிங்கிறது. அப்ப அந்த ஒரு இடத்துல வந்து அவளோட பண்பை குறிக்குது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வந்து ஒரு விஷயம். இன்னும் ஒரு ஸ்மாலர் இது ஒரு 2-3 இது போடலாம். ரொம்ப சின்னதுல இருந்து நீங்க வந்தீங்கன்னாக்கா இட்ஸ் கோயிங் டு பி ஈஸி, மச் ஈஸியர் தேர். He lives here. நல்லா பாருங்க. She lives here. சொல்லிட்டே Subject, வாங்க. verb. Subject, verb, verb, urgent. urgent. அவ்வளவுதான். இப்ப நீங்க ரொம்ப தெளிவா இருக்கும். எங்க இருக்காரு, ஏன் இருக்காரு, எப்படி இருக்காரு, எப்ப இருக்காரு அப்படிங்கிறப்பதான் அர்ஜென்ட் வரும். அப்ப he lives hereங்கிறது ஒரு சிம்பிளான ஒரு இது, ரைட்? இப்ப நான் வந்து he loves ன்னு போடுறேன். He loves என்னங்க? Subject, verb, sir. Subject, Subject verb. இப்ப பாருங்க. verb. பாருங்க நான் எப்படி அதை கட் பண்றேன்னு பாருங்க. நான் இதை மட்டும் இந்த ஒரு தனி பார்ட் இல்ல பேட்டர்ன்ல அட் த சைல்டு வந்து நான் வந்து தனியா போட முடியுது. அதோட அந்த காலத்தோட இணைக்கல பாருங்க. இப்ப வந்து எஸ்வி போடுறீங்க. அப்புறம் Complement. Compliments. வராது வராது வராது. ஏன் தெரியுங்களா? ஏன் வராதுங்க? Object, Urgent, sir. sir. Urgent Object, வேற sir. எப்படி Sir, வரும்? object வரணும். Object. ஆப்ஜெக்டும் வராது. ஆப்ஜெக்ட் வராது. உங்களுக்கு ப்ரொபோசிஷன் இருக்குது. Urgent, sir. அர்ஜென்ட் Object, object, sir. Object, sir. Urgent தான் sir, urgent. வராது Where? வராது. ஏன் தெரியுங்களா? அர்ஜென்ட் யாரு, அந்த வார்த்தையில விட்டு என்ன, யாரு, எது பாருங்க. இந்த இடத்துல கட் ஆகுது. He laughs at the child. யாரை பார்த்து, எங்க பார்த்து, எப்ப பார்த்து, ஏன் பார்த்து, இப்படி வருது பாத்தீங்களா? He laughs. So அர்ஜென்ட்னா Urgentல who கூட வருமாங்க சார்? சொல்லுங்க. ஹூ வரும் நோட் பண்ணிக்க. அதுதான் அந்த ஹூங்கிற வார்த்தை அங்க சொல்லல. நானு அங்க சொல்லாம இருக்கிறதுனாலதான் அவ்வளவு கஷ்டம் இருக்கு. ஆனா இதை மட்டும் அப்படியே நீங்க தூக்கிட்டு போயிடலாமா? ரைட். அட் த சைல்டு, ஆன் த டேபிள் போட்ட மாதிரி இந்த மாதிரி ப்ரொபோசிஷன் இதெல்லாம் வர்றப்ப, ஆர்டிகல்ல வர்றப்ப பக்காவா நீங்க தனி காலத்துல ஒதுக்கி நீங்க பண்ணிடலாம். He laughs. இப்ப பாருங்க. He laughs at the child. இந்த இடத்துல ஹூ அவங்க சொன்னது வரும். இப்ப இது ஒண்ணு பார்க்கலாம். Ram teaches Lakshman. Subject, Subject, verb, object, sir. verb, urgent. Object. ஆப்ஜெக்ட் தான் வரும். ஏன்னா ரொம்ப பேசிக்ல தப்பு பண்ணக்கூடாது. அந்த எஸ்விஏ, எஸ்விஓ, எஸ்விசில நிச்சயம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து அது ப்ராப்ளம் வரும். இனிஷியலா ஒன்ஸ் ஃபிகர் அவுட் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஈஸியா போயிடும். I found the game frustrating. Subject, verb, Subject, verb, Subject, object, object. object, complement. ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். ஸோ ஓக்கு அப்புறம் சி போட்டீங்கன்னாக்கா இத ஐக்கு வர்ற காம்ப்ளிமெண்ட் இல்ல, இது கேமுக்கு வர்ற Object, காம்ப்ளிமெண்ட். complement, sir. ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். ஸோ இதை வந்து இது பண்ணிக்கணும். கேர்ஃபுல்லா சொல்லணும். இந்த இடத்துல நீங்க எப்படி சொல்றீங்கன்னு நான் பாக்குறேன்.
He's tall. Subject, verb, object, sir. Oh. Complement, sir. Complement. Compliment, sir. Compliment. இப்ப பாருங்க, John sat up. John. கீழே போட்டுங்க. ஒண்ணும் Subject. கஷ்டம். Verb. Adject. Subject, Verb. verb. Urgent. Urgent. Beautiful. எப்படி எப்படி உட்கார்ந்தாரு மேல உட்கார்ந்தாரு, எப்படி உட்கார்ந்தாரு மேல மேல உட்கார்ந்தாரு, மேல உட்கார்ந்தாரு. சூப்பர் சூப்பர். சோ இந்த இடத்துல எஸ்விசிக்கு எஸ்விஏக்கும் பாருங்க அந்த ஒரு டிஃபரன்ஸ் நல்லா தெரியும். இததான் இது அடுத்த ஒரு ஒரு எக்ஸ்பேண்டட்ல இது விளக்கும். இப்ப பாருங்க, ஜான் புட் த பேக் டவுன். ஜானுக்கு பதில் ஹீ போடலாமா? போடுங்க. சப்ஜெக்ட் அடிங்க, சப்ஜெக்ட் அடிங்க. Subject, verb, Subject. Verb. Subject, verb, object, ஆப்ஜெக்ட். Urgent. அவ்வளவுதாங்க, அவ்வளவுதாங்க. adjunct. Okay. அர்ஜென்ட். எனக்கு எங்க போட்டாரு கீழே போட்டாரு, எங்க போட்டாரு கீழே போட்டாரு, எங்க போட்டாரு கீழே போட்டாரு. சோ அந்த இடம் தான் அவ்வளவு முக்கியம். அந்த இடத்துல நீங்க கொண்டு வரீங்க. ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க இது பண்ண இது மாதிரி எக்ஸசைஸ் பண்ண உங்களுக்கு தேவையான இடத்துல அது உருவி எடுத்துருவீங்க. அவ்வளவுதான் முடிஞ்சது. என்னைக்காவது ஒரு இடத்துல எங்கேயாவது கத்துருப்போம், வேணுங்கிறப்ப படாருன்னு வந்துடும். மைண்ட்ல அவ்வளவு ஒரு பெரிய பவர், அப்படி ஒரு யூனிவர்சல் பவர் நமக்கு உள்ளே வந்துகிட்டே இருக்கு. ரைட்? இது பார்க்கலாமா? இது நிறைய பேர் கட் பண்ணுவாங்க. They worked very hard. Subject. Verb. Verb. subject, verb, Sir, இது Urgent. adjective Urgent. அல்ல, sir. Urgent. எப்படி வேலை Urgent. செய்யறாங்க, எப்படி பண்ணாங்க? ரொம்ப Urgent. ஹார்ட் ஒர்க் பண்ணாரு. எப்படி பண்ணாரு? ஹார்ட் ஒர்க் பண்ணாரு. நிறைய பேர் எஸ்விசி போடுவாங்க. அப்படி பண்ண முடியாது. ஏன் தெரியுங்களா? இன்னமா பார்க்க போறது அப்படி இருக்க போகுது. He looks good. அடிக்கலாமா? He looks good. Subject, Verb, verb. Verb. compliments. இது வந்து காம்ப்ளிமெண்ட். என்ன தெரியுங்களா? இந்த இடத்துல he லுக்ஸ்க்கு எடுத்துட்டு is போடுங்க. is good. ஸ்டாட்டிக் வெர்ப்னு சொல்லுவாங்க. ஒரு 4-5 வெர்ப் அப்படி இருக்கு. 4-5 வெர்ப் இருக்கு. அது என்னன்னு நம்ம பார்த்துடலாம். இப்ப பாருங்க, அப்படி அந்த லுக்ஸ் எடுத்துட்டு ஈஸ் போடுங்க, ஒர்க் அவுட் ஆகும். அப்பையும் அது வந்து அதோட மீனிங்கை கொடுக்கும். Adjunct. காம்ப்ளிமெண்ட். ரைட்? காம்ப்ளிமெண்ட். இப்ப பாருங்க, இட் இஸ் பேட். அது நல்லா இல்லப்பா. அடிங்க. Subject, சப்ஜெக்ட், verb, compliment. Compliment. subject, verb, Compliment. Complement. காம்ப்ளிமெண்ட். ஸோ இதை பொறுத்த வரணும். What you want to do is very simple. It is good. It is bad. அருமையா அதை கொண்டு வந்துருவீங்க. Compliment. காம்ப்ளிமெண்ட். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு இது வந்து நீங்க பாக்குறப்ப நிறைய விஷயம் தெரியும். கொஞ்சம் பெருசா எடுத்து பார்க்கலாம். நீங்க வந்து ஒரு லாங் சென்டென்ஸ் எடுத்து பார்க்கலாம். ஒரு நிமிஷம். ஆல் ரைட். ஒரு லாங் சென்டென்ஸ் இருக்கும். நீங்க அது வந்து அந்த பயம் போயிடும் உங்களுக்கு. அது ஒரு லாங் சென்டென்ஸ் எடுத்து ஃபிகர் அவுட் பண்றப்ப இவ்வளவு தானப்பா அப்படின்னு போயிடும். ஏன்னா அந்த ஃப்ரேஸ் தான் உங்களுக்கு. We shall finish the work as quick as possible. அடிக்கலாம், அடிங்க. We subject, shall finish Verb. Object. the work. Object. object, வெறும் ஒர்க்லாம் வரப்போ வேர்ப் எல்லாம் வரலாம். ஆனா இங்க the ஒர்க்னு வந்து கிளீனா போட்டாங்க. as quick as possible. Urgent. சூப்பர் சூப்பர். நீங்க எப்படி வேணாலும் கொண்டு போகலாம். ஒரு கன்ஸ்ட்ரக்ட் தான். இதுதான் வந்து ஒரு அமைப்பு. இவ்வளவு 4 வார்த்தை உள்ள இருக்கு, 7 வார்த்தை இருக்கும், 10 வார்த்தை கூட இருக்கும். ஆனா நீங்க அதை உடைச்சிருவீங்க. அந்த பேட்டர்ன் நீங்க பாக்குறீங்க. டென்ஸ் மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விஷயம். டென்ஸ்ல வந்து என்ன இருக்கும்?
சப்ஜெக்ட் வேர்ப் இருக்கும். சப்ஜெக்ட் வேர்ப் டென்ஸ்ல என்ன இருக்கும்? சப்ஜெக்ட் வேர்ப் இருக்கும். இந்த பேட்டர்ன்ல என்ன இருக்கும்? பாக்கி உள்ள 3-4 ஆஸ்பெக்ட் உள்ள கொடுக்கும். தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கு தமிழ் வந்து ரொம்ப ஒரு ஃபிளெக்சிபிளான லாங்குவேஜ். இங்கிலீஷ் வந்து அந்தந்த இடத்துல அந்தந்த பொசிஷன்ல அதை வைக்கணும். இந்த ஒர்க்கை இங்க வச்சுங்கன்னு வச்சுங்க, இந்த ஒர்க்கை இங்க வச்சுங்கன்னு வச்சுங்க, we work. As we work as quick as possible. We work as quick as possible. இங்க பாருங்க, Subject, verb, urgent. இப்போ வந்து Verb, அந்த urgent. ஒர்க் தி இல்லாம வெறும் ஒர்க் வர்றப்ப வேர்ப் பொசிஷன்ல வர்றப்ப வேர்ப் தான் போடணும். பாருங்க எப்படி 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 எவ்வளவு சீக்கிரம் ஒர்க் பண்ணணுமோ அவ்வளவு சீக்கிரம் ஒர்க் பண்ணும். இப்ப இந்த ஒர்க்னு இங்க வர்றதுனால இங்க ஓ வருது. இதுதான் அந்த பிளேஸ்மெண்ட். இங்கிலீஷுக்கு தமிழுக்குள்ள வித்தியாசம். அங்க வேலை செய்யறதுன்னு அழகா தனியா ஒரு வார்த்தை கொடுத்துருவோம் தமிழ்ல. இதை வேலைன்னு சொல்லுவோம், இதை வேலை செய்யறதுன்னு சொல்லுவோம். ரெண்டுத்து கொடுத்துட்டு கிளீனா வந்து வேர்பையும் நவுனும் இவங்க ரெண்டுத்தையும் ஒன்னாவே போட்டுருவாங்க. நீங்க வந்து இந்த இடத்துல த ஒர்க் இல்லாம வில் ஃபினிஷ் ஒர்க் அப்படின்னாலும் ஆப்ஜெக்ட் தான். அப்பயும் அது ஆப்ஜெக்ட் தான், த போடலன்னாலும். ஆனா இது நவுனு தான் ஆப்ஜெக்டா மாறுது. இது வந்து வேர்ப். நல்லா பார்த்துக்கணும். எகைன் அண்ட் எகைன் சொல்றது, நம்ம தமிழ் நினைச்சிட்டு பண்ணக்கூடாது. இங்கிலீஷுக்குன்னு எஸ்வி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா அந்த எஸ்வியை வந்து விடவே கூடாது. இன்னைக்கு ஒரு 20-25 வாக்கியம் பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய வாக்கியம் நம்ம பார்க்க போறோம் இருக்கிற டயத்துக்கு. ரைட், இப்ப நான் ஒண்ணு போடுறேன். நல்லா பாருங்க, she became a doctor. கரெக்டா சொல்லணும். சப்ஜெக்ட் அடிங்க, Subject, verb verb, அடிங்க. Complement. Complement. Has to be complement. இந்த became வந்து static verb. Static verb நீங்க she is a doctor அப்படியே போட்டுக்கணும். அவ்வளவுதான். சோ அதனால இது மாறவே மாறாது. பிரமாதமா பார்த்திருப்பீங்க. இப்ப பாருங்க, இந்த became நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டேன்ல, became எழுதிக்கிங்க இந்த வார்த்தையெல்லாம். became, seen, look, taste, smell, இதெல்லாம் verb. இதெல்லாம் வந்து இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஒரு ஈஸ வச்சு மாத்தி விட்டுருவோம். ஸ்டாட்டிக் வெர்ப்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது நீங்க நிறைய படிக்க படிக்க ஈஸியா லிங்க் பண்ணுவீங்க. ஓ, அன்னைக்கு அந்த கிளாஸ்ல அவர் அப்படி சொன்னாரு, இதை பண்ண சொன்னாரு, இந்த குரூப்பை பண்ண சொன்னாரு. ஏன்னாக்கா இதெல்லாம் ஒரு கன்ஸ்ட்ரக்ட். ஐ பிகேம் எ டாக்டர்னா ஐ எம் எ டாக்டர்னு போடலாம். ஷி பிகேம் எ டாக்டர்னா ஷி இஸ் எ டாக்டர்னு போடலாம். ஏன்னா அப்படி ஆயிட்டாரு. ஷி சீம்ஸ் worried. She is worried. நல்லா பாருங்க, she seems worried. நான் இதை வந்து இப்படி இந்த பேட்டர்ன்ல உடைக்கிறது. உடைச்சிட்டு இப்ப பாருங்க, worried வந்து நீங்க வேர்பா பார்க்க கூடாது. அட்ஜெக்டிவ் worried